டுடேஸ் ஸ்டோரி காணாமல் போன ஆட்டுக்குட்டி. பிரேஸ் த காட். ஒரு பிரகாசமான காலை டேவிட் என்ற அன்பான மேய்ப்பன் தனது ஆடுகளை ஒரு பச்சை புல்வெளிக்கு அழைத்துச் சென்றான். அவனுடைய 100 ஆடுகளைக் கொண்ட மந்தை மகிழ்ச்சியுடன் புதிய புல்லை மேய்ந்து கொண்டிருந்தது. தாவீது அவற்றை கவனித்துக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் டேவிட் தனது ஆடுகளை எண்ணி அவை அனைத்தும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு மாலை சூரியன் மறையும் போது அவர் 99 மட்டுமே எண்ணினார். ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை காணவில்லை. தாவீதின் இதயம் கவலையால் நிறைந்தது. அவர் தனது ஆடுகளில் சிறிய மற்றும் பலவீனமான ஒவ்வொரு ஆடுகளையும் நேசித்தார். எனவே தயக்கமின்றி அவர் 99ஐ பாதுகாப்பான இடத்தில் விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்க இருண்ட மலைகளுக்கு புறப்பட்டார். புதர்களுக்கு அடியிலும் பாறைகளுக்கு பின்னாலும் ஆற்றின் அருகிலும் தேடினான். திடீரென்று மே என்ற மெல்லிய சத்தம் கேட்டது. தொலைவில் உள்ளது. சத்தத்தைத் தொடர்ந்து குட்டி ஆட்டுக்குட்டி சில முட்புதர்களில் சிக்கி பயத்தில் நடுங்குவதைக் கண்டார். டேவிட் மெதுவாக ஆட்டுக்குட்டியை தூக்கி முட்களிலிருந்து அவிழ்த்தார். அதை நெருங்கி அணைத்துக்கொண்டு கிசுகிசுத்தார். நான் உன்னை கண்டுபிடித்தேன். நீங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். பின்னர் அவர் மகிழ்ச்சியுடன் ஆட்டுக்குட்டியை மந்தைக்கு கொண்டு சென்றார். அன்றிரவு டேவிட் தனது காணாமல் போன ஆட்டுக்குட்டி கிடைத்ததால் கொண்டாடினார். மற்ற மேய்ப்பர்கள் ஆரவாரம் செய்தார்கள். செம்மறி ஆடுகள் தங்கள் நண்பன் திரும்பி வந்ததில் மகிழ்ச்சி அடைந்தன. இயேசு ஒருமுறை இதே போன்ற கதையைச் சொன்னார். கடவுள் மேய்ப்பனைப் போன்றவர் என்று விளக்கினார். அவர் நம் ஒவ்வொருவரையும் மிகவும் நேசிக்கிறார். நாம் வழிதவறிச் செல்லும்போது அவர் நம்மை தேடுவதை நிறுத்துவதில்லை. நாம் அவரிடம் திரும்பும்போது சொர்க்கம் முழுவதும் மகிழ்ச்சி அடைகிறது. என்னுடன் சந்தோஷப்படுங்கள். காணாமற் போன என் ஆடுகளை நான் கண்டுபிடித்தேன். Please subscribe my channel. God's grace be with you all. Amen.